Hello friends and subscribers. Welcome to Tamil Well YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியா உமன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸோட இரண்டாவது T20 மேட்ச் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் T20 மேட்ச் மஸ்ட் வின் கேம் ஃபார் இந்தியா உமன்ஸ். ஸோ இந்தியா உமன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்க்கான டெமோ டீம்ஸ் அதை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 7 ஜூலை இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ சென்னை பிச்சை பொறுத்த வரைக்கும் இங்க ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 145ல இருந்து ஒரு 150 அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இங்க ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா தான் செட் பண்ணிருக்காங்க. நல்ல பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்லைட்லி சில அட்வான்டேஜ் இருக்கு, கொஞ்சம் டர்ன் இருக்கும். பட் பேட்டிங்க்கு பியூர்லி நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. லாஸ்ட் மேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா 180+ ரன்ஸ் வரைக்குமே அடிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ். அதையும் வந்து கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. இந்தியா உமன்ஸ் வந்து நெருங்கி வந்து தான் தோத்தாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டிங்க்கு ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணுது. பேட்டர்ஸ் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி இங்க வந்து பிளே பண்றாங்க. மெனுவை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் இங்க நடந்திருக்கு. ஸோ அந்த 5 மேட்சுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. T20ஸ்ல உமன்ஸ் மேட்ச் இங்க நடந்ததுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் 5 மேட்சுமே வந்து வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கூட அதே மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் தான் வந்து வின் பண்ணாங்க. ஸோ ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 149 அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் லாஸ்ட் மேட்ச் அடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் அடிச்ச 189 தான் வந்து இங்க ஹையஸ்ட் ஸ்கோரா வந்து இங்க பதிவாயிருக்கு. லோயஸ்ட் ஸ்கோர் சொல்லி பாத்தீங்கன்னா 80க்கு வந்து 10 விக்கெட் விட்டுருக்காங்க பாகிஸ்தான் உமன்ஸ். ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் 15 மேட்ச் இங்க நடந்திருக்கு. ஸோ அதுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 9 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணதையும் சேர்த்து 6 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ இந்தியா வந்து விளையாண்ட 6 மேட்ச்ல 5 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருக்காங்க. ஸோ சப்போஸ் இந்தியா வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட வின்னிங் ரேஷியோ வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா எகென்ஸ்டாவும் அதிகமா இருக்கு. இந்த வின்னுலுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து வின்னும் பண்ணிருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் MyFab11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ்நாடு ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப் அப்படின்னா MyFab11 ஆப் நான் சொல்லுவேன். ஸோ என்ட்ரி ஃபீஸ் வைஸும் பார்க்குறப்ப ரொம்ப கம்மியா இருக்கும். லீக்ஸ் எல்லாமே உடனுக்குடன் அவங்க ஃபில் ஆகும். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். தென் நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் வந்து GST சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்லை. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா அண்ட் சஃபாலி வர்மா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் ஹேமலதா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஹர்மன்பிரீத் கவுர், தீப்தி சர்மா, தென் பூஜா வஸ்ட்ராக்கர், உமா சேட்ரி. ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. ஸோ ரிச்சா ஹோஸ்க்கு லாஸ்ட் மேட்ச் இது ஒரு இன்ஜுரி நினைக்கிற சம்திங் அவர் பாதியிலே வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உமா சேட்ரி அவங்க தான் வந்து விக்கெட் கீப்பர் வந்து பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். டேரக்டா பிளே வருவதற்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அவங்களோட டெபிட் மேட்சா கூட இந்த மேட்ச் வந்து இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ ராதா யாதவ், ஸ்ரேயங்கா பாட்டீல், தென் ரேணுகா சிங் தாக்கூர். ஸ்ரேயங்கா பாட்டீல் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் ஆஷா சோபனாவுக்கு உள்ள வந்து சான்ஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஆஷா சோபனாவுக்கு பெருசா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. 4 ஓவருக்கு ரொம்பவே அதிகமான ரன்ஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாங்க. ஸோ ஸ்ரேயங்கா பாட்டீல் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல T20s நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டிங்ல வந்தாலும் சம் ரன்ஸ் அடிக்க கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மோஸ்ட் ப்ராபபிலி ஸ்ரேயங்கா பாட்டீல டைரக்டா பிளேயிங் லெவனுக்குள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி அவங்களோட வின்னிங் காம்பினேஷன் அவங்க மாற்ற மாட்டாங்க. சேம் அதே லைனப்ஸோட வருவதற்கான சான்சஸ் தான் இருக்கும். ஸோ லாரா பால்வர் அண்ட் டான்சிங் பிரிட்ஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் மர்சானா கப், ஏ போஷ், அதான் ஷீ ட்ரையான், என்டி கிளார்க். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஏ ட்ராக்ஷன், இ மார்க்ஸ், எஸ் ஜாஃப்டா, ஏ கஹா. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மலபா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன் பிளேயர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா லாரா பால்வர், தஸ்மின் பிரிட்ஸ் அண்ட் மர்சானா கப் 3 பேருமே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு நாக் ஆனாங்க. ஒரு சூப்பரான ஸ்டார்டிங்கை வந்து சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பேட்டிங் டோட்டலாவே மாறிடுச்சு. ஸோ ஏ போஷ் வராம அந்த இடத்துல சி ட்ரையான், என்டி கிளார்க், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கவங்களாம் கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆனாங்க. பட் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா ஏ போஷ் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம்
பேட்டிங் ஆப்ஷன் அந்த செகண்ட் ஓவர் பொசிஷனுக்கு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட கான்செப்ட். டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 4 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான டபுள் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா இல்லாதவங்க. அவங்க மினிமம் 30 ரன்னாவது அடிக்கணுங்க. ஸோ 30 ரன் மினிமம் அடித்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். மர்சானா கப் இந்தியா சீரிஸ் ஃபுல்லாவே அவங்க இது வரைக்கும் பவுலே பண்ணல. ஓடிஐ டெஸ்ட் T20 ஃபர்ஸ்ட் மேட்ச் முதற்கொண்டு அவங்க பவுலே பண்ணாதது அந்த டீமுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ். அப்படி இருந்தும் லாஸ்ட் மேட்ச் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சி ட்ரையான் அவங்களோட 4 ஓவருமே வந்து லாஸ்ட் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. நம்ம மினிமம் 3 ஓவர் வரைக்கும் அவங்க பவுல் பண்ண சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் கிடையாது, ஒரு பின்ச் ஹிட்டர் ரோல் கடைசி 5 ஓவர்ல வந்து மினிமம் வந்து 15 மேக்ஸிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளவங்க சி ட்ரையானை பொறுத்த வரைக்கும். தென் பவுலிங்லயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. 4 ஓவருமே பவுல் பண்றாங்க. லாஸ்ட் வீக் பவுல் பண்ணியிருந்தாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் அவங்க மினிமம் 3 ஓவர் வரைக்கும் அவங்க பவுல் பண்ணுவாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படின்னா கண்டிப்பா வந்து எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். தென் பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதுனால இவங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா தெரியுறாங்க. தென் என்டி கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களும் 4 ஓவரையும் பவுல் பண்றாங்க. அந்த மிடில் ஆர்டர்ஸ்க்கு, அதாவது ஸ்லாக் ஓவர்ஸ்ல அவங்க வந்து அடிச்சு ஆடிடுறாங்க. ஸோ கடைசி கட்டத்துல அந்த கடைசி 5 ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரையான் அண்ட் என்டி கிளார்க் இந்த 2 பேர்த்தோட பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நம்பி இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா கவர்மெண்ட். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மினிமம் 15 ரன்னாவது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துறாங்க. 4 ஓவருமே பவுல் பண்றாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் போத் இன்னிங்ஸ்லுமே. அதுலயும் பர்டிகுலரா என்டி கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல அவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றப்போ அந்த கடைசி ஓவர் அவங்க பவுல் பண்றப்போ 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ என்டி கிளார்க் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டன் எஸ்கேப் ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு கூட அவங்க எலிஜிபிளா இருப்பாங்க. அதாவது வைஸ் கேப்டனாவோ அல்லது கேப்டனாக கூட அவங்க எலிஜிபிள் ஆகிற அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு கான்ட்ரிபியூட் கிடைக்குங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த 2 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. இந்த டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 4 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு ஆப்டா இருக்கக்கூடியவங்க தான். ஏன்னா வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜுமே கிடையாது. ஸோ அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸ். ஸோ உங்களோட கிராண்ட் லீக்ஸ் இந்த 4 பேத்தையுமே மாத்தி ட்ரை பண்ணி பார்க்கறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ லாரா வால்வார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோட ஆட மாட்டாங்க. ஸோ சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி தவறான பாலை மட்டும்தான் ஒரு பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டீம் பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடக்கூடியவங்க. நிறைய மேட்ச் அவங்களை பத்தி பார்த்திருக்கோம். அந்த அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடக்கூடியவங்க என்னைக்குமே ஒரு மிஸ்டேக் பிளேயரா தான் இருப்பாங்க. 50-50 ஆகும். லாஸ்ட் மேட்ச் வந்து 80 ரன் அடிச்சாங்க அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்களோட அதிரடியான ஆட்டத்தை வந்து எல்லா மேட்சுமே கொண்டு வர முடியுமாங்கன்னா கண்டிப்பா அது கிடையாது. அவங்களோட இன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவான இன்டென்ட்டா தான் அவங்க வந்து மோஸ்ட் ப்ராபபிலி கொண்டு வருவாங்க. ஸோ அதனால அவங்க 50-50 ஆப்ஷனா தெரியுறாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது அவங்களுக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ். மர்சானா கப் குவாலிட்டியான பிளேயருங்க. பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. அதுவும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்னா பிராண்ட்ல கேப்டனாவே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் நம்ம சொல்லிடுவோம். பட் அவங்க பவுல் பண்ணாதது அவங்களோட மிகப்பெரிய மைனஸ். ஆனா பவுல் பண்ணலனாலும் அந்த பேட்டிங்ல பயங்கரமான அதை கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. 10க்கு 8 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங்ல மினிமம் 25 ரன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். இந்த 2 மேட்ச் மட்டும்தான் வந்து மைனஸா போகும். கொஞ்சம் ஏர்லியா அவுட் ஆவாங்க. அதுல இருக்கக்கூடிய இப்போ ஒரு மைனஸ் ரன் பாத்தீங்கன்னா பவுல் பண்ணாது. ஸோ அப்படிங்கிறப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு 60% ஆஃப் டீம்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு 40% ஆஃப் டீம்ஸ்ல வந்து மிஸ் பண்ணுங்க. ஏன்னா பவுல் பண்ணல அப்படிங்கிறப்ப மிஸ் பண்ணிட்டு பை சான்ஸ் ஒரு 15 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டாங்கன்னா அந்த ஃபேண்டசி டீம்ல வர மாட்டாங்க. அந்த பேருக்காக பார்த்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் யூசர்ஸ் அவங்கள ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ 90% யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் டபுள் ஆப்ஷன்ஸ் இல்ல அஸ் அ பிளேயரா 30 ரன் வரைக்கும் அடிக்கணும். அப்படி அடிப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறப்போ அவங்க ஃபேண்டசி டீம்ல வர முடியாது. ஸோ அதனாலதான் சொல்றேன் இந்த முதல் 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டீம்ல ஒவ்வொரு பிளேயரா மாத்தி போடுங்க. ஒரு டீம்ல வால்வார்ட், ஒரு டீம்ல பிரிட்ஸ், ஒரு டீம்ல காப், ஒரு டீம்ல போஷ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொருத்தரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே 50-50 ஆப்ஷன்ஸ்ல உள்ளவங்க தான். பட் யாராவது ஒருத்தவங்க இந்த 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஸோ அதனால உங்களோட மல்டி என்னை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப ஆப்டா இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒவ்வொரு பிளேயரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. வேற வழி இல்லை. நம்ம வந்து ஸ்மால் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் மர்சானா கப், லாரா வால்வார்ட் இந்த 2 பேத்தையுமே கம்பல்சரி போட்டுருவோம். ஆனா கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளேயரா ஒவ்வொரு டீம்ல ட்ரை பண்ணி பாக்குறதா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ட்ரையான் அண்ட் என்டி கிளார்க் இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் போத் இன்னிங்ஸ்லுமே வந்து இருப்பாங்க. அடுத்ததா ட்ரிக்சன். ஸோ இவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரே ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஓவர்ஸ் எல்லாமே ட்ரையான் வந்து பவுல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட 3 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேர்த்தோட ஓவர்ஸ் வந்து பயங்கரமா அடிபடும். பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, இன்டர்நேஷனல் மேட்சஸ் பெருசா விளையாடாதவங்க இப்பதான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத 2 பிளேயர்ஸ் இவங்க 2 பேருமே.
இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் டெரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் மேட்ச் ட்ரையான் வந்து 4 ஓவர் பவுல் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் மினிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்சஸ் தான். ஸோ அதனால அந்த ஓவரில் வந்து டெரெக்ஷன் வந்து மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் தான். பட் பேட்டிங்ல வந்தாங்கன்னா ஒரு 15 ரன் வரைக்கும் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவங்க. இந்த டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கு. நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மி பண்றாங்க அவங்களுக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த மேட்ச் வந்து மினிமம் 2 ஓவர் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் பேட்டிங்ல வந்தாங்கன்னா ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு சான்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. டீம் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாங்க. ஸோ பை சான்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த 16 ஓவருக்கு அப்புறம் மார்க்ஸ் கண்டிப்பா 1 ஓவருக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். எஸ் ஜாஃப்டா. ஸோ அவங்களோட டவுன் ரொம்ப 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 கீழங்க. மிடில் ஆர்டர்லாம் கிடையாது, லோயர் மிடில் ஆர்டர் கூட அவங்களுக்கு முன்னாடி காகாவை கூட அனுப்பலாம். அந்த அளவுக்கு அவங்களோட பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிதான் அவங்க விக்கெட் கீப்பர் மட்டும்தான் ஒரு பிரைமரி விக்கெட் கீப்பரா மட்டும்தான் மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க செயல்படுவாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம ரிச்சா ஹோஸ்க்கு இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டாங்க. சம்திங் ஏதோ ஒரு இதுல அவங்க வெளியே போயிட்டாங்க. அதனால வந்து ஜாஃப்டா வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு ஸ்டம்பிட் சம்திங் கடைசி பால் நினைக்கிறேன், ஒரு ஸ்டம்பிட் பண்ணி அவங்க உள்ள வந்துட்டாங்க ஃபேண்டசி டீமுக்குள்ள. இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்க ஒரு ஆப்ஷன் தான் நம்ம இந்தியா டீம்ல இருக்கக்கூடிய உமா சேத்ரி சம்திங் அவங்களுக்கும் அதுவும் சேம் ஒரே மாதிரி ஆப்ஷன் தான். அவங்களும் அந்த டவுன்ல தான் வருவாங்க. அப்போ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் தான் ரொம்ப 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 யாரு இந்த ஸ்டெம்பிட்டோ அல்லது யாரு கேட்சோ இந்த ரன் அவுட்ல எடுக்கக்கூடிய அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸை வச்சுதான் யாரு வரப்போறாங்க அப்படிங்கிறது அது பியூர்லி லக்குங்க. அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் மட்டும் இந்த மேட்ச் இந்த இந்தியா மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ் மட்டும் பியூர்லி லக்கா தான் இருக்க போது. நம்ம வந்து என்னதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணாலுமே யார் ஸ்டெம்பிட் ஆகும் யாரு அந்த விக்கெட் கீப்பர்ல இருந்து கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சுதான் இவங்க 2 பேருமே யாராவது ஒருத்தர் வரப்போறாங்க அப்படிங்கிறப்போ இது மட்டும் பியூர்லி லக்கு தான். அந்த இதில் நம்மளோட நேரம் பொறுத்து தான் நம்ம யாரை பிக் பண்றோமோ அவங்க எடுத்திருந்தாங்கன்னா நம்ம வருவோம். அதுதான் வந்து நடக்க போகுது இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஏகா மலபா. மலபாவை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் கொடுக்குறாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து கடைசி ஓவர் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கான ரீசன் கொஞ்சம் எக்கனாமிக்லாம் மற்ற பவுலர்ஸ்லாம் பவுல் பண்ணாங்க. ஸோ அவங்கள வச்சு கொஞ்சம் மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுத்து இவங்களுக்கு வந்து கடைசி 21 ரன் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு அந்த இதை கொடுத்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அவங்களோட 15 ஓவருக்குள்ள அவங்களோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ செகண்டா வந்து பவுல் பண்றங்கிறப்ப மட்டும்தான் அவங்களோட ஓவர்ஸ் வந்து இந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் வச்சிருந்தாங்க. மற்ற பவுலர்ஸ்ல கொஞ்சம் எக்கனாமிக்லாம் பவுல் பண்ணப்போ அவங்களோட ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ கடைசி ஓவர் வந்து இவங்க வந்து ஃப்ரீயா போட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்கன்னா மேபி 1 விக்கெட், செகண்டா பால் பண்ணாலும் 1 விக்கெட். ஆனா ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ அந்த 15 ஓவருக்குள்ள அவங்க ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. செகண்டா பால் பண்றப்போ அந்த 16 ஓவருக்கு அப்புறம் அந்த 1 or 2 ஓவர்ஸ் பால் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் கிடைக்கலாம். ஸோ செகண்டா பால் பண்றப்போ அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டுங்கிற மாதிரி ஒரு டீமை போட்டீங்கன்னா அதுல வந்து நீங்க மலபாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ககாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா அந்த 19வது ஓவர் இவங்க தான் வந்து பால் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து பால் பண்ணுவாங்க. ஸோ ககாவும் என்டி கிளார்க் 2 பேர் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து பால் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ட்ரையான் அண்ட் என்டி கிளார்க் 2 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய 4 பேர்த்துல இருந்து ஒவ்வொரு பிளேயரையும் ஒவ்வொரு டீம்ல ட்ரை பண்ணிங்க. மொத்தம் ஒரு 4 டீமுக்கு ஒவ்வொரு பிளேயரா வந்து பிக் பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். தென் ககா ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்கன்னா ககாவும், செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா மலபா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து பிளேயர்ஸை பிக் பண்றது ஒரு ஆப்டா வந்து இருக்கும். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா உமன்ஸ். ஸோ இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் மந்தனா அண்ட் சஃபாலி வர்மா 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ மந்தனாவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. இப்போ அதுலயும் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் 35 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்கும். மந்தனாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து ஆப்டா இருப்பாங்க T20ஸ்ல. சஃபாலி வருமா அப்படியே டிஃப்ரெண்ட். அப்படியே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்களோட கான்ட்ரிபியூட் வந்து வேற லெவல்ல இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த பவர் பிளேக்குள்ளேயே யூஸ் பண்ணி ஒரு 30 ரன் வரைக்கும் குயிக்கா ஆடிடுவாங்க. இவங்க ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்ல போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து டிஃபென்ஸ் மைண்ட்ல ஆடுறப்ப தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ நிறைய முறை மந்தனா வந்து ஏர்லியரா அவுட் ஆயிருக்காங்க. ஸோ சஃபாலி வருமா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்மிருதி மந்தனாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. ஹேமலதா இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக், பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க கரண்ட்ல. ஸோ லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஒரு 13-15 ரன் சம்திங் ஏதோ அடிச்சாங்க நினைக்கிறேன். அதுக்குள்ள எல்லாம் அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச் டாப் ஆர்டர் எல்லாம் விக்கெட் இருந்தோம்னா இவங்களோட பேட்டிங் வந்து 35 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ஹேமலதா வந்து இந்த மேட்ச் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு குயிக் ஃபயர் நாக்குங்க. அந்த உண்மையாலுமே சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் வந்து நம்ம லாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து விதைச்சிட்டாங்க ஜெமிமா ரோட்ரிக்ஸ். வெறும் கம்மியான பால் 27 28 பால்ல சம்திங் 50 அடிச்சிட்டாங்க.
ரொம்ப குயிக் ஃபயர் நாக் ஆடினாங்க. கடைசியில வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. கடைசி ஓவரால் அவங்களால ஆடவே முடியல. ஸோ இந்தியா லாஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலுமே ஒரு குயிக் ஃபயர்னா கரண்ட்ல செம ஃபார்ம்ல இருக்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா நம்ம பார்க்கிறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் விக்கெட்டை விட்டுட்டாங்க. ஸோ மிடில் வந்து ரோட்ரிக்ஸும் ஹர்மன்பிரீத் கவுரும் வந்து ஒரு டீசென்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஆடுவாங்க. ஸோ மந்தனா, சஃபாலி வர்மா, ஹேமலதா இவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் வருவதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இவங்கள்ட்ட இருந்து அந்த கான்ட்ரிபியூட் வரப்போ அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணுங்கிறப்போ மேபி எல்லாரும் அவுட் ஆகலாம். ஒரு 20 ரன்ஸ்க்குள்ள ஒரு அவுட் ஆவதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். ஹர்மன்பிரீத் கவுர் இந்த மேட்ச் மேபி ஹர்மன்பிரீத் கவுர் பவுல் பண்ண வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஹர்மன்பிரீத் கவுர் அல்லது சஃபாலி வர்மா 2 பேர்ல யாராவது பவுல் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி டெஸ்ட் மேட்சிலும் சரி ஓடியிலுமே ஹர்மன்பிரீத் கவுர் பவுல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ஹர்மன்பிரீத் கவுர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். என்ன காரணம்னா தீப்தி சர்மா, ரேணுகா சிங் தாக்கூர், ராதா யாதவ், பூஜா வஸ்ட்ரேக்கர், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயங்கா பாட்டில், இப்படி 5 மெயின் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதுல ஸ்ரேயங்கா பாட்டிலுக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்களோட 4 ஓவர் அவங்க பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். தென் பூஜா வஸ்ட்ரேக்கர் மோஸ்ட் ப்ராபபிலி 4 ஓவர் பவுல் பண்ண மாட்டாங்க, 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்பு. அந்த மீதி இருக்க இந்த 2 ஓவர்ஸ் வந்து யாராவது பவுல் பண்ணும் அப்படிங்கிறப்போ ஹர்மன்பிரீத் கவுர் வந்து பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்ச் அதிகம். தென் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு பேட்டிங்லயும் வந்து மினிமம் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இந்த மேட்ச் இருக்கு. ஸோ ஹர்மன்பிரீத் கவுர் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. தீப்தி சர்மா அவங்களோட 4 ஓவருமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அது ஒண்ணு. 2வது ரிச்சா ஹோஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர் இல்லை அப்படிங்கிறப்போ தீப்தி சர்மாவோட டவுன் இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் ஆக போகுது. ஏன்னா ஹுமா சேத்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இது வரைக்கும் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, இன்டர்நேஷனல் மேட்சஸ் எதுவும் ஆடாதவங்க, விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு ஸ்குவாட்ல இருக்கக்கூடியவங்க அவங்க தான். அதனால அவங்க உள்ள வருவாங்க. அப்படிங்கிறப்போ தீப்தி சர்மாவோட டவுன் இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் ஆகுது. 4 ஓவருமே அவங்க பவுல் பண்ண போறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஃபேண்டசி வேல்யூ வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 ரன்னும் பவுல் பண்றப்போ செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ தீப்தி சர்மா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டனாவே. ஏன்னா அந்த 20வது ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட அவங்க தான் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சேஸ் பண்ணி வராங்க அப்படிங்கிறப்ப இவங்களோட பால் கடைசி கட்டத்துல எல்லா பாலுமே அடிச்சு ஆடுறப்போ இவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் தீப்தி சர்மாவை பொறுத்த வரைக்கும். பூஜா வஸ்ட்ரேக்கர் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த 16 ஓவருக்கு அப்புறம் அவங்களோட ஓவர் வந்து இருக்கும். அதே பவுல் செகண்டா பண்ண போறாங்கன்னா பூஜா வஸ்ட்ரேக்கரோட பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் அப்படிங்கிறப்போ அவங்களோட 15 ஓவருக்குள்ளேயே அவங்களோட ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. தென் அடுத்தது ராதா யாதவ் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். ஸ்பின்னிங் ஆப்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னில் பயங்கர ஸ்ட்ராங் அப்படிங்கிறப்போ செகண்டாலாம் பவுல் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ராதா யாதவ். அந்த 19வது ஓவர் கூட அவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸ்ரேயங்கா பாட்டில் ஆர்சிபி உமன்ஸ்க்காக ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாங்க. தென் பேட்டிங்லையும் பயங்கரமான கான்ட்ரிபியூட்டும் பண்ணி கொடுப்பாங்க கடைசி கட்டத்துல வந்து. இவங்களை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கன்சிடர் பண்ணி மினிமம் 2 ஓவரும் மேக்ஸிமம் 3 ஓவரோட அவங்களோட ஓவர்ஸ் வந்து நிறுத்திடுவாங்க. செகண்டா பவுல் பண்றப்போ அவங்களோட ஓவர்ஸ் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட இருக்குங்க. ஸோ மஸ்ட் ட்ரை செகண்டா பவுல் பண்றப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ரேணுகா சிங் தாக்கூர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, நல்ல ஸ்விங் பண்ணக்கூடியவங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க வந்து பெருசா விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்காதது மிகப்பெரிய ஒரு மைனஸா போயிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மேபி மினிமம் 1 விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அதுலயும் செகண்டா பவுல் பண்றப்போ மேபி அவங்களோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா அண்ட் சஃபாலி வர்மா. ஸ்மிருதி மந்தனா வந்து பேட்டிங் செகண்ட் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சஃபாலி வர்மா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேமலதா பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸை மட்டும் டாப் ஆர்டர்ல எல்லாரும் விக்கெட் விட்டுருவாங்க. அல்லது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபேவரா நீங்க ஒரு டீம் போடுறீங்க அப்படின்னா அந்த டீம்ல வந்து ஜெமிமா ரோட்ரிக்ஸை ட்ரை பண்ணலாம். ஒரு இந்தியாவுக்கு ஃபேவராவோ அல்லது ஒரு நியூட்ரலான டீம்ல வந்து நீங்க ஜெமிமா ரோட்ரிக்ஸை நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஹர்மன்பிரீத் கவுர் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. தீப்தி சர்மா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். அதுலயும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க இந்தியா அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பாருங்க. பூஜா வஸ்ட்ரேக்கர் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். உமா சேத்ரி அதான் சொன்ன விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் லக்கு தாங்க, பியூர்லி லக்கு தான். மேபி உங்களோட ஆர்டர் நம்ம அஃபீஷியல் லைன் அப் சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட ஆர்டரை வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணிக்குவோம். பை சான்ஸ்
அந்த ஒரு சின்ன ஒரு இன்ஜுரியா இருந்து லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஃபிட்னஸ்ல வந்து பாஸ் பண்ணிட்டாங்க ரிச்சா ஹோஸ் அப்படின்னா அவங்க டைரக்டா வந்துருவாங்க. அப்போ நம்ம ரிச்சா ஹோஸ்க்கே நம்ம மஸ்டா வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங்ல கண்டிப்பா கடைசி 5 ஓவருக்கு அவங்க இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. ராதா யாதவ் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். ஸ்ரேயங்கா பாட்டில் செகண்டா வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேணுகா சிங் தாக்கூர் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னா சேஸ் பண்ண போறாங்க இந்தியானா ஸ்மிருதி மந்தனாக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ஹர்மன்பிரீத் கவுர் மேபி இந்த ஒரு லைன் அப்ஸோட போறாங்க இந்தியா அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுர் மேபி மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். ஒன்னா பிராண்ட்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 25 ரன்ஸ் அடிச்சாங்கன்னா ஒரு வைஸ் கேப்டனுக்கு ஒரு நல்ல ஒரு எலிஜிபிள் பர்சனா இருப்பாங்க. இந்த காம்பினேஷனோட இந்தியா வராங்க அப்படிங்கிற பட்சத்துல தீப்தி சர்மா பவுல் செகண்டா பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயங்கா பாட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. இந்தியா பவுலிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த 16 ஓவருக்கு அப்புறம் பவுல் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ் அதிகம் உள்ளவங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் சி ட்ரையான் அண்ட் என்டி கிளார்க் இவங்க 2 பேருக்குமே நீங்க வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்க்கலாம். அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா சி ட்ரையான் அண்ட் என்டி கிளார்க் 2 பேருக்குமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்க்கலாம். என்டி கிளார்க்கு இன்னும் ப்ரிஃபரபிள் அதிகம். அவங்களோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அந்த 20வது ஓவரை என்டி கிளார்க் தான் பவுல் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டீம்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.